சீமான் ஒரு கிறிஸ்தவர் எனவும் குடமுழுகை தமிழில் நடத்த வேண்டும் என சொல்ல அவருக்கு எந்த தகுதியும் இல்லை என இந்து முன்னணி தலைவர் அர்ஜுன் சம்பத் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், சாமான் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க ரெண்டு பேரும் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். முருகப்பெருமான் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அந்த கும்பாபிஷேக விழாவை தமிழிலே நடத்த வேண்டும் என்கிற ஒரு முன்னெடுப்பை நாம் தமிழர் மற்றும் திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் அது சம்பந்தமான வழக்குகளை தொடுப்பதும், தமிழிலே குடமுழுக்கு அவர்கள் நடத்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் போட்டி குடமுழுக்கு நடத்துவோம் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள். பொதுவாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலும் அந்தந்த கோவில்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஆகம முறைப்படி கும்பாபிஷேகம், விழாக்கள், பூஜைகள் இவைகளெல்லாம் நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? தமிழிலே கிரியைகள் செய்வது, தமிழிலே கும்பாபிஷேகம் செய்வது, தமிழிலே திருமணம் செய்வது, தமிழிலே கிரகப்பிரவேசம் செய்வது, இது மாதிரியான விஷயங்களை இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. ஏற்கனவே ஆகம முறைப்படி இருக்கக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்வுகள் அந்த பாரம்பரிய முறையிலேதான் நடத்தப்பட வேண்டும். தஞ்சை பெருவுடையார் கோயில் கும்பாபிஷேகமாக இருக்கலாம், அதே போல திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் கும்பாபிஷேகமாக இருக்கலாம். இந்த கும்பாபிஷேகத்தில் எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு, ஏன்னா நாம் தமிழர் அமைப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவர் சீமான் அவர்களால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் ஒரு கிறிஸ்தவர். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் கேக்குறேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தப்பு தான். அந்த ஆளை யாருன்னு நினைச்ச? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன தெருவுல மேற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? பொதி சுமக்கிற கழுதியா? அவர் திராவிட கருத்தியல் கொண்டவர். அவர் இப்ப பேருக்கு வேணா திராவிடத்தை எதிர்க்கலாம். அதே மாதிரி அவர் தமிழ்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றதுக்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அவர் போய் சர்ச்சில் ஏதாவது மாற்றங்கள் வேணும்னா அங்க போய் ஏதாவது சொல்லட்டும். மில்லுக்காரன் செருப்புலயே அடிப்பான். கும்பாபிஷேக நிகழ்வு என்பது தமிழுக்கு எதிரானது அல்ல. தமிழை, ஆகமத்தை அடிப்படையாக கொண்டுதான் கும்பாபிஷேகங்கள் நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது. என்கிட்டயே கதை விடாத. வந்துட்டாயா கூட்டம் போறது, பிள்ளை பட்டாலும் கூட்டம் போறது. அப்படி அரிசி மூட்டை மாதிரி தள்ளி விட்டுட்டு நக்கலா பண்ற. யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? ஐஎஸ் ரிப்போர்ட் படி 8 லட்சம் மக்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் மேலிடத்திற்கு 3 லட்சம் பேர். படிக்காது காட்டம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? 8 லட்சம்னா எல்லாரும் பிச்சுக்கிட்டு ரோட்ல ஓடுவாங்க அந்த கும்பல். நேற்று நடந்த மாநாடு நாங்கள் மார்த்தட்டிக் கொள்ளலாம் பெருமையாக. கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன், நாடியன் வினை தீர நான் வருவேன். அப்படி நடத்தப்பட்டது. யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. இதுவரைக்கும் சேகர் பாபு மாநாடு நடத்தினார் அங்க. அந்த மாநாட்டுக்கு இன்று வரை பணம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. அனைவரும் 200 ரூபாய் பிரியாணிக்கு வரவில்லை வந்த கும்பல். இடுப்பை கிள்ளுவதற்கோ எதுக்கோ வரல அவங்க. பல்லாங்குழி மாதிரி ஒரு வாயை வச்சுட்டு உனக்கு இப்படி ஒரு ஆச்சியா? நீயும் வாயும். நாங்க இந்த சாமி காசுலியோ தவறாக சம்பாதித்த காசுலியோ நாங்க இந்த மாநாடு பண்ணோம். உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? அன்பில் மகேஷ் பொய்யாமலையாகட்டும், சேகர் பாபு அவர்களாகட்டும், அவங்க எல்லாம் நீங்க எல்லாம் முருகர கடவுள்ன்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டு கடவுள். அப்ப கடவுளுக்கு வேற பேர் வைங்க. உங்க கடவுளுக்குலாம் நீங்க தான் தமிழ்ல தான் பேர் வைப்பீங்க. அந்த மாதிரி வைங்க, எங்கள் முருகன் பேரை வைக்காதீர்கள். முருகா விட்டாதா, எடுத்து விட்டேன்னு வச்சுக்க மொட்டை மண்டை பொளந்துரும். மன்னிச்சுக்க முருகா, கோபப்படாத. தமிழ்நாட்டு முருகன்லாம் சொன்னீங்கன்னா கதையே வேற ஆகும். ஓ ஒப்ப வந்துட்டாலும்
பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. திருப்பரங்குன்றத்தை அநியாயமாக அதை பேர் மாற்றி அதை யாருக்கோ தாரை பார்த்து கொடுப்பீர்கள் என்றால் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? யாருக்கோ தாரை பார்த்து கொடுப்பீர்கள் என்றால் சும்மா இருக்க மாட்டோம் என்றதற்கான ஃபர்ஸ்ட் சிக்னல் இதுதான். அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? முஸ்லிம்ஸ் எல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் போடுறாங்களே, அங்கேயும் அது ஆன்மீகம் இல்லையா உங்களுக்கு? நம்ம எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு ஆங்கலையா? நாங்க பண்ணாதான் ஆன்மீகமா? நீ வெளியில வா, உன் கண்ணாடிக்கு உடச்சு உன்னை கண்டமாக்கல. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கிளாஸ்ல ஒருத்தர் தான் இருப்பாங்க முஸ்லிம், இல்லாட்டி 2 பேர் ஸ்கூல்ல. என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற? இதுவும் ஒரு பசிதானப்பா. கிறிஸ்டியன்ஸ்னு பார்த்தா ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. இன்றைக்கு நீங்கள் போய் பாருங்கள், பாதிக்கு பாதி. இது சரிப்பட்டு வராது. இப்ப உன்னை வெளுக்கிற வெளியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரு. இது வரைக்கும் சேகர் பாபு மாநாடு நடத்தினார். அங்க அந்த மாநாட்டுக்கு இன்று வரை பணம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? 18 வயசுக்கு இளவலுவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் பார்க்காதீங்க. கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன், நாடியன் வினை தீர நான் வருவேன். ஆஹா, என்ன அருமையான ஒரு சங்கீதம், என்ன அற்புதமான ஒரு பாட்டு. பக்கத்து வீட்டு டிவில ஒளிய ஓடுது, அதை சொல்றியா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன். சார், உங்களை மாதிரி ஒரு 1 நம்பர் இசை மேதையை நாங்க பார்த்ததே இல்ல சார். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன். சார், இவ்வளவு பெரிய திறமையை வச்சுக்கிட்டு இந்த சின்ன ஊருக்குள்ள உங்களால எப்படி சார் இருக்க முடியுது? அதிபதியே குருபரனே, அருளிதியே சரவணனே. அதிபதியே குருபரனே, அருளிதியே சரவணனே. பனியது மழையது நதியது கடலது சகலதும் உனது கருணை எழுவது. நீ கருத்திருச்சு, அவள சத்தம் கேட்டிருச்சு, ஊரோ உறங்கிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. புகனே வேலை வந்து இடிச்சேன்னு வச்சுக்கேன், குடிச்சல கொப்பளிச்சிருவாரு. கூட்டுப்படா இடத்துல இருக்கும் பொழுது ஏதோ சொர்க்கபுரியில நம்ம இப்பவே போயிட்டு மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அத்தனை ஆன்மீகமும் இந்த கலந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மேடையாக நான் இதை பார்க்கிறேன். செம்ம காமெடி இல்ல? இந்த பாரு, நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். இப்ப பாரு நடிப்ப. ஓகே. அவங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்துறதும் முருகன் மாநாடு நடத்துறதும் அரசியல் இல்ல. யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? ஆனா மக்கள் ஒன்று கூடி அரசியல் கலக்காத ஒரு முருகன் மாநாடு நடத்தினா அதுல அரசியல் ஆதாயம்னு சொல்லுவாங்களா? எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு 1500 ரூபா தான் பேமெண்ட். இப்ப புதுசா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, 100 ரூபா ஏத்துவாங்க, 1600. இது வந்து மாமியார் உடைச்சா அது மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டிங்கிற கதையா? ஓ, தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து இன்னும் சொல்ல போனா பொறாமையிலிருந்து வெளிவந்த ஒரு வார்த்தைகளா தான் நான் அதை பாக்குறேன். என்ன பேய்களுக்கு கூறு இருக்கிட்டு போச்சா? வாயில கொஞ்சம் மரியாதையா ஓடிரு. அதெல்லாம் வந்து ஒரு அரசு எடுத்து நடத்தும் விழா. ஆனா இது அரசு விழா இல்ல, பார்த்தா அப்படி தெரியலையே. மக்களாக திரண்டு வரக்கூடிய விழா. அப்படி ஒரு கூட்டம் பார்க்கும்போது பெருமையா இருக்கு, சந்தோஷம். அதுவே உங்களுக்கு உங்க கேள்விக்கான பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். அடி பாவி மகளே, இதுல யாரும் அரசியல்வாதிகள் வந்து ரோட்ல வந்து நின்றுட்டு இல்ல. அத்தனை பேருமே வந்து பக்தர்களும் பொதுமக்களும் தான் வந்துட்டு இருக்காங்க. காமெடி பண்ணாத. காமெடியா? எஸ், முருகன் மேல பாசமும் முருகனை நேசிக்க கூடியவர்களும் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அண்டை மாநிலத்தில இருந்து பவன் கல்யாண் அவர்கள் வராருன்னா அவர் இங்க வந்து ஒரு கட்சி தலைவரா வரல, அவர் வந்து முருக பக்தரா வராரு. மதவாதம் என்பது சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்றது தாங்க அக்மார்க் மதவாதம். அது கிறுக்கி சிறுக்கி கிறுக்கி சிறுக்கி.
முருகனை போற்றுவோம்னு சொல்றது ஆன்மீகம். அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே? என்னுடைய அண்ணன் கிறிஸ்டியன் தான், அவரும் தான் வந்திருக்காரு, அவரையும் தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஒண்ணுமே தெரியலையே. இது முருக பூமி, இது ஆன்மீக பூமி. இதோ மீனாட்சி கோயில் எதிர பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து மதம் இருக்கலாம், ஆனா மத நல்லிணக்கமும் அதிகமா இருக்குங்கிறதே இன்னைக்கு விழாவில் நீங்க எல்லாரும் பாப்பீங்க. அப்படியா? எல்லாரும் தான் வந்திருக்கிறாங்க. இதுல எதை பிளவுபடுத்துறதா அவங்க நினைக்கிறாங்க? இதெல்லாம் அரசியல் பொறாமையில் வரும் வார்த்தைகள். அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என்ன தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன். ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருக்க? சும்மா பயமுத்திர வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா, இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம், தெரிஞ்சுக்க. என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத. ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. இந்து முன்னணியினுடைய பெரியவர்கள், அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல. ஏய், என்கிட்டயே கதை விடாத. இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக. எங்க ஒருக்கா சொல்லு. இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக. மர்க்கா சொல்லு. இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக. ஆட உங்க கூர்க்காவுக்கு போறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி. குனிடா. முருக பெருமானுக்கு வணக்கம். வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு வணக்கம் வைக்கப்படும்ங்கிற போர்டா மாட்டியிருக்கான். சும்மா இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன், அதுக்கப்புறம் கேட்க கூடாது சொல்லிவிட்டு. மதுரைக்கு வணக்கம். வணக்கம் பிரதர். எவனா சுத்தி விட்டது? எரும மாதிரி இடிச்சு போய் கண்டுக்காம போற மாதிரி போறோம். நம்ம தமிழ் திட்டுறது இவனுக்கு எப்படி தெரியும்? ஆஹா, லுக் ரொம்ப கெடசா இருக்கு. ஆந்திரா அடி எப்படி இருக்கும் தெரியலையே. இந்து முன்னணியினுடைய பெரியவர்கள், அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. அவர்கள் திருப்ப அந்த அறநிலைத்துறை அமைச்சர் சொன்னது இது அரசியல் மாநாடு, சங்கைகள் கடத்தக்கூடிய மாநாடு அப்படிதான் சொன்னாங்க. கேட்டுக்க, புரிஞ்சதா? நாம திரும்ப சொன்னோம், இது முருக பக்தருடைய மாநாடு, இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்ல. நீங்க மேல சொல்லுங்க. இந்த மாநாடு அரசியல் பேசப்படும் என்று நாங்க அரசியல் பேசல. இது முழுக்க 100% அரசியல் மாநாடு. தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க, பொழந்துருவன் மரியாதை ஓடி போயிடும். அரசியல் மாநாடு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அரசியல் மாநாடு கேக்குது, நீ மூடு. அன்பு சொந்தங்களே, அதற்காகத்தான் இந்த மதுரையில முருகபெருமானுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன், திருப்பி அடிப்பேன். காலையில இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அழுத்தத்துக்குள்ள பெரும் பிரச்சனையா போயிடுது. என்னடா அது? ஆஹா, 3 பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது, இப்ப 300 பேர்த்த கோர்த்து விட்டு போயிட்டானே. முருக பெருமானுக்கு வணக்கம். வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு வணக்கம் வைக்கப்படும்ங்கிற போர்டா மாட்டியிருக்கான். சும்மா இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன், அதுக்கப்புறம் கேட்க கூடாது சொல்லிவிட்டு. மதுரைக்கு வணக்கம். வணக்கம் பிரதர். மதுரை மக்களுக்கு வணக்கம். அதுக்கு என்னங்கிறப்ப முருக பக்த மாநாட்டை நடத்தும் இந்து முன்னணிக்கும், இந்து முன்னணியின் தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வணக்கம். சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போற. என்னை மதுரைக்கு வரவழைத்தது முருகன். அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி முருகா, செந்தூர் வாழ் செல்வகுமாரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே, அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பல அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். முருகரை நீங்க இந்து அப்படிங்கிறீங்க, சிவனை இந்து கடவுளுங்கிறீங்க, மதமாற்ற தடை சட்டம்ங்கிறீங்க. நீங்க இப்படி பார்த்தா கொடிய மதமாற்ற நீங்க எங்கள் இறையை தூக்கி நீங்க உங்க இந்துன்னு சொல்றதுதான். நீ ஏடாளுற இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். எங்க முருகன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா எங்க வாழ்க்கையோட இணைந்த எங்கள் இறைன்னு உங்களுக்கு தெரியும். ஐயா, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ். இந்து முன்னணி எவ்வளவு காலமா இருக்கு? அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. RSS பிஜேபி எவ்வளவு காலமா இருக்கு? RSS அப்ப இருந்து இருக்கு, விடுதலைக்கு முன்பு இருந்து இருக்கு. புரிஞ்சதா? திடீர்னு இப்பதான் என் முருகன் கண்ணுக்கு தெரியுது. எப்படி என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட?
ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். இது வரைக்கும் ஏன் நீங்க முருகன் மாநாடு நடத்தல? அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? நான் வேலை தொட்டு திருமுருக பெருமளா முருகன் என் முப்பாட்டன்னு சொல்லி கொண்டாடும் போதெல்லாம் கேள்வி பண்ணேன். திமுகவே முருகன் மாநாடு போட்டுது. அது பார்த்தாலே தெரியுது சார். இப்பதான் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு உங்களுக்கு முருகன் மாநாடு போடுறீங்க. இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற இவ ரத்தத்திலயோ நரம்புலயோ வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. இவ்வளவு நாள் எங்க போனீங்க? முருகன் நேத்து தான் தோன்றி வந்திருக்காரா இல்லை எப்படி? இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அரசியல் தேவை இருக்கு. இங்க எப்படி உள்ள நுழையிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. கேரளால ஐயப்பனை தொட்டு பார்த்தீங்க, அவன் அடிச்சுட்டான் திருப்பி கம்யூனிஸ்ட் காங்கிரஸ். பூரி ஜெகநாதரை தொட்டு அங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்க. ராமரை வச்சு பேசி பார்த்தீங்க, கடைசி அயோத்தியிலேயே உங்களால் தோத்த உடனே அதை கைவிட்டுட்டீங்க. ஓ அப்படியா விஷயம்? இப்போ இங்கே வந்து அவன் வேலை வச்சிருக்கிறத உங்களை வாழ வைக்கல. அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. தமிழனை வாழ வைக்கத்தான் எங்க பாட்டு வேலை வச்சுக்கிட்டு நிற்கிறான். சும்மா பண்ணல, ஏதோ ஒண்ணு பண்றான், வேற ஏதோ ஒண்ணு பண்றான். நானே கேட்டேன், முருகா நீ பேரன் கூட நிற்க போறியா ஊராங்கூட நிற்க போறியாடான்ட்டு. அது தெரிஞ்சிரும்ல இந்த தேர்தலில். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். அது திரும்ப திரும்ப சொல்ற, நீங்க எத்தனை தடவை முருகனை கும்பிட்டாலும் ஆரோகரான்னு கத்துனி நான் முருகான்னு. என் மக்களுக்கு முருகன் முகம் வரும், அதுக்கப்புறம் அவன் பேரன் என் முகம் தான் வரும். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? நீங்க என்னதான் மாநாடு போட்டாலும் எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி தான் போய் நிக்கணும். அங்க முருகான்ட்டு இந்த பழனிசாமிக்கு பின்னாடி தான் போய் நிக்கணும், ஒரு வழி கிடையாது. அதனால அதை சரி கும்பிடுறது எங்க பாட்டனை கும்பிடுறீங்க. கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்கள மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. தமிழ் இல்லாத இடத்துல எங்கள் இறை நிப்பானா? முருகன் இருப்பானா? என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லுப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? தமிழ்ல இப்ப குடமுழுக்கு நடக்குது ஜூலை 7ஆம் தேதி. அது தமிழ்ல நடக்குமா? ஏன் அதை பேச மாட்டேங்க? அதை பேசணும்ல. தமிழ் தானே முருகன். முருகன் வேற, தமிழ் வேறையா? முருகா விட்டாரா எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, மொட்டை மண்டை பொழந்துரும். மன்னிச்சுக்கு முருகா, கோபப்படாத. அப்போ தமிழ் இருக்கிற இடத்துல தான் அவன் இருப்பான். அப்போ நீங்கள் தமிழை போற்றுங்க, தமிழில் குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்தணும்னு சொல்லுங்க, நாங்கள் பாராட்டுறோம். இந்த மாநாட்டுக்கு பயன் இருக்கு. அது இல்லைன்னா அது சும்மா வெட்டி பேச்சது. என் தம்பி பேசுற பேச்சுக்கு கைக்கு காப்பில்ல போடணும். இது இருக்கு. சிவபக்தர்களை கைவிட்டுட்டீங்களா? சிவபக்தர்களை ஒன்றிணைக்க மாட்டீர்களா? திருமால் பெருமாள் பக்தர்கள் எல்லாம் திருமால் பக்தர்களை ஒன்றிணைக்க மாட்டீர்கள்? இங்கே மக்களுக்கு வந்து யாருக்கும் முருகனை வழிபடுவதற்கோ முருகனை வந்து போற்றுவதற்கோ சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எங்கள் மரபணுவில் ஊறி போச்சு. முருகன், சிவன், மாயோன், அதாவது திருமால் வழிபாடெல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது. நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? நீ ஒரு டுபாக்கூரு. அண்மை செய்தி. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செல்லக்கூடிய இண்டிகோ விமானத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு கலவரத்தை நடத்துவார்கள். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரையில் நடைபெறும் முருகர் பக்தர் மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது அவர் பங்கேற்கவில்லை என கூறப்பட்டிருக்கிறது. ஏன்னா இவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு கலவரத்தை நடத்துவார்கள். என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு. என் வேலையை தாண்டா பாக்குறேன். எந்த ஜாதிகளும் கிடையாது, எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம். மறுபடியும் மோளம் சொல்லுங்க. எந்த ஜாதிகளும் கிடையாது, எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம். பல்லல கல்ற ராஸ்கல். நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீ கேக்குறியா? ஒரே ஒரு கூட இடத்துக்குள்ள போக முடியல, கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள போக முடியல. ஏன் போக முடியலன்னா முன்னாடியே பாடி கார்ட்ஸ் மாதிரி நின்று ஆரியர்கள் பார்ப்பனர்கள் நிறுத்திடுறாங்க. கரெக்டா சொல்றானே. இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருநூறு என்னுடைய குழந்தையை வச்சுட்டு போகாதுன்னு நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம்? எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழுகின்றோம்? சனாதனம் என்பது ஆரியர்களுடைய வாழ்வியல். அது அந்த சனாதனத்துக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது.
நாங்க சனாதனம் வேணாம்னு போராடினவங்க ஆடு மேய்க்காம IPS. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. ஆனால் நீங்க இன்னைக்கு சனாதன தர்மத்தை பேணி காக்க வேண்டும் என்று நினைத்தால் வாக்களிக்கக்கூடிய ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நீங்களும் ஒரு முறை சிந்திக்கணும். சனாதன மதம் வேறு, இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற இந்து மதம் என்பது வேறு. இந்து என்கிற சொல்லுக்குள்ளும் இந்து மதம் என்கிற போர்வைக்குள்ளும் தங்களை பாதுகாப்பாக ஒளித்துக் கொள்கிறார்கள். நாம் இந்துத்துவத்தை தான் விமர்சிக்கிறோம், ஆனால் அவர்கள் பார்த்தீர்களா இந்துக்களையே விமர்சிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேல ஏறினாங்களா இல்ல முதலமைச்சருடைய பையன் மேல ஏறினாரா? அண்ணாமலை நீனும் சாவலையா? சாவலையாவா? ஏற்றத்தாழ்வை சொல்லுவது சனாதனம், பெண்ணுக்கு உரிமை இல்லை என்று சொல்லுவது சனாதனம், 10 வயசுக்குள்ள கல்யாணத்தை பெண்ணுக்குன்னு சொல்றது சனாதனம், சொத்து இல்லைன்னு சொல்றது சனாதனம், கணவன் இறந்து விட்டால் நீ அந்த சிறையிலே செத்து போன சொல்றது சனாதனம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? சனாதன தர்மமும் HIVயும் ஒன்று நாம சொன்னோமா முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்த அவரு பையன் சொன்னார். கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. எப்படி டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாமா இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையனா? ஐயோ, அத நான் எப்படிமா சொல்லுவேன்? அந்த சனாதன தர்மம் என்னவென்று சொன்னால் 150 ஆண்டுகளுக்கு முன்பு, ரொம்ப நாளைக்கு முன்னால் இல்ல, குமரி மாவட்டத்தில் பெண்கள் மார்பில் சேலை போட முடியாது. மார்பில் சேலை போட்டால் அதற்கு வரி கட்ட வேண்டும். உயர் சாதிக்காரர்கள், மேல் சாதிக்காரர்கள், அரசாங்க அதிகாரிகள் வந்தால் தங்கள் மார்பை திறந்து காண்பிக்க வேண்டும். அதற்கு வரி போடுகிறார். எதுக்கு? மார்புக்கு வரி. மனித உயிரினை பெற்று வளர்த்து தாலாட்டி சீராட்டி உயிர் கொடுத்து உடல் கொடுத்து அதை அணுவாக வளர்த்து தாய்மையினுடைய பரிபூரணமாக இருக்கின்ற அமுத குடங்களுக்கு வரி. ஒரு பெண் என்ன பண்றா? அவளால வரி கட்ட முடியல. தினசரி காலையிலையும் சாயங்காலம் அதிகாரிகள் வரி கேட்கிறான். மேல் சாதி ஆதிக்கத்தினுடைய அடியாட்கள் வரி கேட்கிறான். நேரா வீட்டுக்குள்ள போறார். போய் ஒரு அருவாளை எடுத்து 2 மார்பையும் அறுத்து ஒரு தட்டிலே வச்சு இந்த மார்பு இருந்தாதான வரி, இந்த மார்பை எடுத்துட்டு போன்னு சொல்றான். இந்த கொடுமை எல்லாம் இதற்கு பேர் என்ன தெரியுமா? இது பேர் தான் சனாதனம். எல்லாரும் சேர்ந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏன் சாமி கோவிலுக்கு கல்லு சந்தது நானே, மண்ணு சுமந்தது நானே, காசு கொடுத்ததே நானே, சித்தாள் வேலை பார்த்தது நானே, கொத்தனார் வேலை பார்த்தது நானே, எங்க ஊர் சாமியான்னு கோவிலுக்குள்ள போனப்ப நீ எல்லாம் தொடக்கூடாத ஜாதி, பார்க்க கூடாத ஜாதி, பேசக்கூடாத ஜாதி, மூச்சு விடக்கூடாத ஜாதி, கோவிலுக்குள்ள வரக்கூடாத ஜாதின்னு வெளியே நிப்பாட்டினப்ப கோவிலுக்குள் விடாதது ஆரியம், எங்களை படிக்க விடாமல் செய்தது ஆரியம், பள்ளிக்கூடத்துக்குள்ள விடாதது ஆரியம், பொம்பளை எல்லாம் படிச்சு என்ன கிழிக்க போறேன்னு கேட்டது ஆரியம், பெண்களுக்கு சொத்துரிமை தராதது ஆரியம், எங்களை எல்லாம் கீழ்நிலை மக்களாக மாற்றியது ஆரியம். மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம், பொழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஒரு பெண் குழந்தை பொட்டு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாத்து? தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவனி மரியாதை ஓடி. எல்லா மதமும் சம்பந்தம், எல்லா மதத்தையும் பெருமையா பார்க்கிறோம், எந்த மதத்தையும் நாம் சிறுமைப்படுத்த போவது கிடையாது. அப்படியா விஷயம்? இஸ்லாமிய மதம் என்று அதே வேகத்தில் அவங்க போனாங்கன்னா மிக வேகமாக இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிகமாக இஸ்லாமியர் வாழுகின்ற உலகமாக அது மாறத்தான் போகுது. அப்ப நீங்க இன்னும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு மனுஷன் மேல சந்தக ஒரு அட்டன்ங்கிற மரியாதை கூட இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பொட்ட அலி, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொட்ட வீகினா நமக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? இப்ப திருமாவளவன் சொல்ற மாதிரி இல்ல வேர்வை அதிகமா வந்துச்சு அதனால லைட்டா தொடச்சேன். யாருக்கு அதுல சுத்த வேண்டியதெல்லாம் நம்ம காதுல சுற்றா இருப்பாங்க. போய் சொல்றீங்க. பிஜேபி காரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அரசுக்காரங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நந்தியார போற நேரத்தில் ஒரு தம்பதியில இருந்து செல்ஃபி எடுத்தாங்க. ஒரு செல்ஃபி எடுக்கும்போது அது ஒரு எப்பவுமே நம்ம வச்சா ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. வீட்டுல கூட எங்க அம்மா வைப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் தொடச்சிடுவேன். ஆனா இந்த உணர்வுகளை நான் எங்கேயும் காயப்படுத்தினது இல்ல. அது அவங்களுடைய விருப்பம். நாங்கள் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் எதிரிகளை தவிர ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல. ஏராளமான கோவிலுடைய போராட்டங்கள் நடத்தி வெகு மக்களோட வழிபாட்டு உரிமையை வாங்கி கொடுத்தது நம்முடைய திராவிட இயக்கம். தலைவர் கலைஞருடைய பராசக்தி டயலாக் தான் அவங்களுக்கு பதில். கோவில் கூடாது என்பதில்ல, கோவில்கள் கொடியவர்கள் கூடாரம் ஆகிவிடக் கூடாது. பாஜகவினர் போல போலியாக இருக்க கூடாது. ஏண்டா டேய், அங்கனக்குள்ளே இந்த மணியால அடிச்சு உன் மண்டைய பொளந்திருப்பேன். உன்னைய ஒரு சின்ன பீதி வந்தனால விட்டேன்டா. ஆனா தமிழகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி ஏதாவது ஒரு ஊருக்கு அளவுக்குனாச்சு ஸ்ரீராம ராஜ்யமா இருக்கான்னு பாருங்க. ஒண்ணுமே தெரியலையே. எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்காவது பிரச்சனை வந்தால் மன்னன் துடிப்பான்.
ஆனா இன்னைக்கு எங்கேயாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆட்சியாளர்கள் துடிக்கின்றார்களான்னு பாருங்க, கிடையாது. ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசினா கேட்பாங்க அப்படிங்கறதுல 100 மார்க் வாங்கிட்டாங்க. எலெக்ஷன் அப்ப என்ன பேசணும் அவங்களுக்கு தெரியும், ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பேசணும் நல்லா தெரியும். ஏன்னா ஒருவேளை அரவக்குறிச்சியில் அவர் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு, 2 லட்சம் ஓட்டு கொடுத்ததா தகவல் உண்டு. 20 கோடி ரூபாய் கொடுத்தும் வெற்றி கிடைக்கலங்கிற கசப்பு கூட அவருக்கு இந்த பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கலாம். எலெக்ஷன் முடிஞ்சு முதல் வருஷம் என்ன பேசணும் அதுவும் தெரியும். ஒரு அரசியல்வாதியினுடைய பேச்சை நல்லா பாருங்க. முதல் வருஷ பேச்சு வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஏளனமா இருக்கும். அதான் ஓட்டு போட்டீங்களா அப்புறம் என்ன, 2வது வருஷம் அம்மா நல்லா இருக்கீங்களா, 3வது வருஷம் தாயி எங்க இருக்கிறீங்க, 4வது வருஷம் கொஞ்சம் காலை காட்டுங்க, 5வது வருஷம் காலில் விழுந்துடுறேன். பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா? ஒரு அரசியல்வாதியினுடைய 5 வருஷ சைக்கிளை பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கிய பிறகு முதல் வருடம் ஏளனமாக இருப்பார். 3வது வருஷத்திலிருந்து அப்படியே உங்க பக்கத்துல வந்துருவாங்க. 5வது வருஷம் ஊர் விழா, தெருவிழா, பெருவிழா எல்லாத்துலயும் வந்து பங்கேற்பாங்க. உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். சோ நாம் சில நேரம் அரசியல்வாதிகள் எப்படி தெளிவாயிட்டாங்கன்னா, எப்படி நயமாக பேசி நம்மளுடைய வாக்கை வாங்க முடியும் என்பதிலே தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் PhD பட்டம் பெற்றிருக்கிறாங்க. அவர்களால் அவர்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. உங்களுடைய குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் நீங்க ஓட்டு போறோம். எந்த மாற்றமும் 5 வருஷத்தில் நடக்காது. சரி சரி சரி, அண்ணன் பிர்லியன் பிரசங்கம் பண்ணாரு. ஆனால் நீங்க இன்னைக்கு சனாதன தர்மத்தை பேணி காக்க வேண்டும் என்று நினைத்தால், வாக்களிக்கக்கூடிய ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நீங்களும் ஒரு முறை சிந்திக்கணும். ஏற்றத்தாழ்வை சொல்லுவது சனாதனம், பெண்ணுக்கு உரிமை இல்லை என்று சொல்லுவது சனாதனம், 10 வயசுக்குள்ள கல்யாணத்தை பெண்ணுக்கு சொல்றது சனாதனம், சொத்து இல்லைன்னு சொல்றது சனாதனம், கணவன் இறந்து விட்டால் நீ அந்த சிறையிலே செத்து போன சொல்றது சனாதனம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? பாரதிய ஜனதா கட்சியில எவ்வளவு பேர் கொம்பனான வா, நீயே வா, திறந்த வெளியில டெல்லியில போராட்டத்தை வைத்துக் கொள்ளலாம், 1 லட்சம் பேர் கூடட்டும். நீ சனாதன எதிர்ப்பு பேச, நானும் பேசுறேன். நீ சரியா நான் சரியா என்பதை இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் தீர்மானிக்கட்டும். நான் தயார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நாங்க சனாதன வேணாம்னு போராடினவங்க ஆடு மேய்க்காம IPS. சனாதனம் என்பது ஆரியர்களுடைய வாழ்வியல். அது அந்த சனாதனத்துக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. அவர்களுடைய வாழ்வியல் முறை நமக்கு தேவையில்லாத ஒன்று. அவர்களுடைய வாழ்வியல் முறை என்றால் ஒருவன் ஒரு இனத்தையே அடிமைப்படுத்தி வாழ்வது, அதுதான் வாழ்வியல் முறை அவர்களுடையது. இந்த சனாதனம் என்பது மற்றவர்களை அடிமைப்படுத்தி வாழ்வது, சமமான வாழ்க்கை முறை கிடையாது. சைவர்களுக்கு சுத்தமா பொருந்தாது, வைணவர்களுக்கு உரியதுதான் அது. வைணவர்களும் தமிழர்களாக இருந்தார்கள் ஒரு காலத்துல. பிறகு அதில் ஆரிய சூழ்ச்சி புகுந்து அதை ஆரிய மயமாக்கி இன்றைக்கு அது சனாதனமாக்கி விட்டது. சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேல ஏறினாங்களா இல்ல முதலமைச்சருடைய பையன் மேல ஏறினாரா? சனாதன தர்மமும் HIV-யும் ஒன்று நாம சொன்னோமா, முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்த அவரு பையன் சொன்னாரா? எப்படி டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாமா இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையனா? அப்ப புரியல, இப்ப புரியுது. ஆனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள், இந்த சனாதன தர்மம் உலக அளவில் எப்படி இருக்குன்னு தெரியுங்க ஐயா. உலக அளவில் நம்ம 120 கோடி தான், 4வது இடத்துல தான் இருக்கிறோம். இஸ்லாமிய மதம் என்று அதே வேகத்தில் அவங்க போனாங்கன்னா மிக வேகமாக இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிகமாக இஸ்லாமியர் வாழுகின்ற உலகமாக அது மாறத்தான் போகுது. அப்ப நீங்க இன்னும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். சரியான லூசு கூட மதமாற்றம் என்கின்ற தேசிய அபாயத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. லவ் ஜிஹாத் என்கின்ற வார்த்தைக்குரிய முழு பொருளை உணர்ந்தவர்கள் இந்த கன்னியாகுமரி மண்ணில் இருக்கிறாங்க. அதனால்தான் நீங்கள் இன்னும் உன்னிப்பாக கவனமாக இருக்கணும். எந்த மதமும் நமக்கு போட்டியாளர் கிடையாது. அவரவர் மதம் அவரவருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. அதனால்தான் அன்பு சொந்தங்களே, சீருடை அணியணும்,
அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நான், நீங்க, நயினார் அண்ணன், இங்க இருக்கிற எல்லோரும். எந்த ஜாதிகளும் கிடையாது, எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம். ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்துக்கணும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்னை வளர்த்தது முருகன், அந்த வெற்றிவேல் முருகனுக்கு, அந்த வீரவேல் முருகனுக்கு. இப்ப எதுக்குடா தேவையில்லாம பேசுற? அது என் கடமை. இருந்தாலும் நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு. கண்டினியூ பண்ணு. எனக்கு துணிச்சல் தந்தது முருகன், அந்த சுரவேல் முருகனுக்கு. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. மதுரைக்கும் முருகனுக்கும் நெருக்கம் அதிகம். முருகனின் முதல் அறுபடை வீடும் கடைசி அறுபடை வீடும் மதுரையில் தான் உள்ளன. உண்மை. மதுரை என்பது மீனாட்சி அம்மன் பட்டினம். கேட்டுக்க. மீனாட்சி அம்மன் தாய் பார்வதியின் அம்சம். எனவே முருகனின் தாயாரும் மதுரையில் தான் உள்ளார். இது நல்ல விஷயம் தானே. அன்பு சொந்தங்களே, அதற்காகத்தான் இந்த மதுரையில முருகபெருமானுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். பரவாயில்ல, மன்னிச்சு போயிடும். வந்தா அநியாயமா உங்க கைய கால உடைச்சிருவாங்களே பாக்குறேன். வந்தா ஏன் கைய கால உடைச்சிருவாங்களா? ஏன்? ஆடனா வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் சாமி. பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம், மன்னிச்சு போயிடும் சொல்லுவோம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடைக்கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? நம்மள போன் போட்டு நீயே கேட்டுக்க. அதுவும் நல்ல ஐடியா தான். இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும், கூம்பு மாதிரி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்துல அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய திட்டமா போட்டிருக்கீங்க, அந்த பக்கம் வர்ற வேலை வச்சுக்கிறார். அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும். என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வியல் முறையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும். எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. நீ வந்தது அதை விட பயமா இருக்கு. எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். டேய், இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. அன்பு சொந்தங்கள், அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது. ரகளைகள் பண்ணணும், சில பல சிதறங்கள் நடக்கும். ஒரு பக்கம் எழுச்சி, ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி. கிளிப்பீங்க. நான் கிளிக்கிறேன் வந்து சைடா. 5 லட்சம் பேர் மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுல என்னைய மதிப்பாங்களா? கடைக்கோடியில் உட்கார்ந்து இருக்கிற நான் விஐபியா? எனக்கு சேர் கொடுப்பாங்களா? எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு, என்னுடைய வாழ்வியல் முறையை காக்கக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள். பொறுமை சாமி, பொறுமை சாமி. இதிலே எச்சரிக்கை மணி அங்க போகும். முருகபெருமான் நல்லா பாருங்க, 6 படை சாதாரணமான வீடுகள் இல்லைங்க, நல்லா பாருங்க. ஏண்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு? ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை, அறிவு, ஞானம். பழனி என்னுடைய தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறேன், அதற்கு ஒரு வீடு. எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். என்ன இது? திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பேன், அதற்கும் ஒரு வீடு. நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில பொழகுற. என தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன், அதற்கும் ஒரு வீடு. டேய், எவ்வளவு நாளாடா தாச? சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணியில போய் இருப்பேன், அதற்கும் ஒரு வீடு. இவன் உருப்படுவாருங்களா? ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும். பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு. முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிரும் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஐயா அந்த மாநாட்டில் ஒரு பெரிய செய்தியை நாம் சொல்லி இருக்கின்றோம். என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத, ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா.
நம்ம ஊர்ல மட்டும்தான் நம்முடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்து ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றாய், இனி இந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக 26 மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார். இந்து முஸ்லீம் லொட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது மேடம். ஹி வாஸ் மை டிரைவர். ஓகே, ஸோ அவர்லாம் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 80 to 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவ்வளோ ஸ்டஃபான ஒரு ரோட்டில் எங்களை எல்லாத்தையும் சேஃப் பண்ணி கீழே கூட்டிகிட்டு வந்தாங்க. பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நம்ம போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டுல சில பேருக்கு பிரச்சனை. ஒரு பேசினாரு, அவங்க காலை பிடிச்சி கெஞ்சினாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு. மசூத் அசாரை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து அனுப்பியது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே அஜித் தோவல். அதே அஜித் தோவல் தான் கொண்டு மசூத் அசாரை கொடுத்தாரு. அந்த இடத்துல தோத்தது யாரு? யாரால் தோற்றும்? ஒரு தீவிரவாதியை கொண்டு போய் அங்க சரண்டர் பண்ணி கொடுத்துட்டு இதே காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த தாக்குதலாக இருந்திருந்தால் அஜ்மல் கசாப் என்பவர் கைது செய்யப்பட்டார். குறைந்தபட்சம் பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு உறுதி செய்யப்பட்டது. இன்னி வரைக்கும் நம்முடைய அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்குமான தொடர்பு என்ன என்பதை உறுதி செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. அதனால அமெரிக்கா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டில் வச்சு 2 பேரும் அடிச்சாதீங்க பாப்பீங்க. ஆனால் மும்பை அட்டாக் நடந்தபோது 26 பார்லமெண்ட் நடந்தபோது பாகிஸ்தான் தான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய டெரர் மைண்ட் என்பதை நம்மால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சு. உலக அரங்கில் பாகிஸ்தானை நம்மால் தனிமைப்படுத்த முடிந்தது. அந்த ஒரு அரசியல் கெபாசிட்டி வந்து காங்கிரஸுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது, உலகமே அதிர்ச்சியில் இருக்கிறது. இதுவரை தாக்குதல் நடத்தியவர்கள் ஒருவரை கூட கைது செய்ய முடியாத அரசு தன்னுடைய டிஃபென்ஸ்ல வந்து பெரிய சாதனை படைத்துவிட்டதாக சொல்லிக் கொடுக்கிறார். ஒன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் எப்படி நிக்கிறான் பாருங்க, அமெரிக்காக்காரர் எப்படி நிக்கிறான் பாருங்க. இன்னைக்கு இந்தியர்கள் முதலாக நாம் பார்க்கின்றோம், நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்தில் நாமும் எழுந்து நிற்கின்றோம். இன்னைக்கு வந்து ஒரு வார் நடந்திருக்கு, ஒரு வெளிநாட்டுல வந்து யுத்தம் பண்ணி இருக்காங்க. சிந்தூர் ஆளை உள்ள விட்டு யார் சார் உள்ள விட்டா? என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன், திருப்பி அடிப்பேன். காலையில இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் உள்ள பெரும் பிரச்சனையா போயிடுது. என்ன யாருக்கும் அழகான இந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. எல்லாரும் சொல்றாங்க உன்னோட நல்ல மனசுக்கே நீ நல்லா இருப்பன்னு. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசு தான். நாங்க முருகன் கோயிலுக்கு நாங்க போவோம். முருகா, நாடு நல்லா இருக்கணும், திமுக நாசமா போகணும், எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகணும், திமுக நாசமா போகணும், நாங்க வேண்ட போறோம். ஈஸியா புரிய போகுது. ஓகே, கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு போக போறான். கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன் லூசு பயலா? உன்னைய தானே கேக்குறேன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீயே? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆடா தெரியும்? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா? நம்மளோட கீழே இருக்காங்கல்ல. ஒரு 4 நாள் ஆன்லைன்ல வரல, அதுக்குள்ள எவனோ நான் செத்துட்டேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுகள்லாம் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கான். எல்லா பயலும் கால் பண்ணி உயிரோட தான் இருக்கியான்னு கேக்குறானுங்க. அண்ணா, இந்த முருகர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி அமைப்பினுடைய தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள், இந்து முன்னணி தோழர்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் அண்ணன், தமிழிசை அக்கா, முருகன் ஐயா எல்லாம் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம்னு நினைக்கிறாங்களோ அதை விட திமுக 100 மடங்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி விட்டாங்க. இந்து மக்களின் ஓட்டுக்காக மட்டுமே தேர்தல் சமயங்களில் பக்திமானாக மாறி சில நாடகங்களை அரங்கேற்றுவார்கள். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது ஒட்டுமொத்த இந்து மக்களின் நம்பிக்கையையும் இறை பக்தியையும் பாரம்பரியத்தையும் அவமானப்படுத்தியதற்கு சமம். ஆட்சிக்கு நிச்சயம் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இது மக்கள் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அதனால இந்த நேரத்தில் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு இலவசமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எல்லா திராவிட கழகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. முருகர் மாநாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல சேராத ஒரு கூட்டம் முருகருக்காக மதுரையில ஜூன் 22ஆம் தேதி சேர போறாங்கன்னா எந்த மாற்று கருத்து இல்லைங்க. கிட்ட வந்து மூஞ்செல்லாம் காட்டாத, கீரி புள்ள மாதிரி பேக்ல போ. எவ்வளவு தீய சக்திகள், கிருமிகள் சார் இவங்க, ஹிந்து விரோத கிருமிகள். மலேரியா, டெங்கு, கொரோனா போல இந்த புதிய வெர்ஷன் ஆஃப் கொரோனாவே இந்த அறநிலைத்துறை தாங்கிறேன் நான். ஏண்டா தப்பு பண்ணது யாரா? குத்தம் செஞ்சது யாரா? செய்யறதெல்லாம் நீயும் உங்க ஐயனும் செஞ்சு போட்டு நல்லவங்களை எல்லாம் எதுக்குடா குத்தம் சொல்லிட்டு தெரியுற? முருக பக்தர்கள் மாநாடு நடத்த கூடாங்கிறான். என்கிட்டயே கதை விடாத. எவ்வளவு பெரிய மோசடி பேரொழிகள், ஹிந்து விரோதிகள். அவுரங்கசீப் ஆட்சி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல. ஏன் முருகன் மாநாடு நடத்தப்படாத? அந்த மாதிரி இந்த கோவிலை அபகரிக்க திட்டமிடுகிறார்கள். என்னங்க நீங்க? நான் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பள்ளி கட்டினா பஞ்சாங்கத்தை பாக்கலாம், அவ்வளவு கட்டினா என்னத்தை பாக்குறது?
இது தப்பு. உங்களுக்கு என்ன அதிகாரம் வந்தது? போய் ஒரு சர்ச்சை கையகப்படுத்துங்க. மில்லுக்காரன் செருப்புலயே அடிப்பான். ஒரு மாஸ்க கையகப்படுத்துங்க. அனாவசியமாலாம் பேசப்படாது. ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி சவரி இடிஞ்சு கீழே விழுந்தோம். அவங்க 13 வருஷம் முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க ஊர் மக்கள். நீயா பண்ண? ஐயோ, இத சொல்லியே என்ன ஏமாத்துறான். அறளைத்துறை பண்ணிச்சா? அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேகர் பாபு பேச்சு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. வர வர பைத்தியமா ஆயிடுது. வாயை மூடும் மண்டூகமே. என்னை போய் 7 நாட்டாஞ்சனிங்கிறான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஆமான்றேன். சனிக்கு என்ன தெரியுமா குணம்? இதெல்லாம் சொல்லியிருக்கேன். வரவு செலவு கரெக்டா, அதாவது பாவ புண்ணியங்களை கரெக்டா கணக்கு போட்டு தீர்ப்பு கொடுப்பான் சனி. அந்த விளையாடுத்தலாம் போகவே இல்லப்பா. நீ உனக்கு 26 மே மாசம் இந்த அயோக்கிய துறைக்கு அறநிலைத்துறைக்கு இருக்குது. அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. அதனால நான் என்ன சொல்றேன், தயவு பண்ணி நீங்க தலையிடாதீங்க. எந்த விதத்தில் நீங்க தலையிட ரைட் இல்ல. நீங்க என்ன இப்ப திடீர்னு இந்த காசிநாதன் சொன்னா உள்ள வந்து நுழைவீங்களா? இந்த ஊர்ல பாதி பேரு உங்களை பைத்தியக்காரன் சொல்லிட்டு தர்றாங்களே, அது உண்மையா பொய்யா மாப்ள? எவ்வளவு தீய சக்திகள், கிருமிகள் சார் இவங்க, ஹிந்து விரோத கிருமிகள். மலேரியா, டெங்கு, கொரோனா போல இந்த புதிய வெர்ஷன் ஆஃப் கொரோனாவே இந்த அறநிலைத்துறை தாங்கிறேன் நான். நீங்க இந்த கோவில நீங்க வந்து தலையிடுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்துக்கள் பூரா கால வரையற்ற உண்ணாவிரதம் இருக்க வேண்டியிருக்கும். நான் எச்சரிக்கை விரும்புறேன். இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்னை கேப் மாதிரி இடுப்பா முருகா விட்டாதடா. எடுத்து விட்டேன்னு வச்சுக்க மொட்டை மண்ட பொழந்துரும். மன்னிச்சுக்க முருகா, கோபப்படாத. சீமான், நீ பணமரம் ஏறுவியா? அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. மனிதன் என்றால் மரம் ஏற தெரியணும், நீச்சல் தெரியணும், சிலம்பம் தெரியணும். புரிஞ்சதா? இது 3 தெரியாமடா சிவங்கள்ல இருந்து வண்டி ஏறி வந்துருக்கேன். கேட்டுக்க. நாளைக்கு எப்படி ஏறேன்னு பாரு. நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? நீ ஒரு டுபாக்கூர். கண்ணுலயும் அதுலயும் அதுவும் போதை இருக்குது. ஆனா அது வந்து அது உடம்புக்கு நல்லதும் கூடாது. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். சில பேர் ஜாண்டிஸ் கூட அதை வந்து மருந்தா கூட பயன்படுத்துவாங்க. இந்த தென் மாவட்டங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சுண்ணாம்பு இல்லாம அந்த கரையத்துல சுண்ணாம்பு இல்லாம அப்படி டைரக்டா அந்த சாது பாலையை சீவி விடும். அதுல வெங்காயம் அப்புறம் சீரகம் ஏதோ சம்திங் போட்டு துணியை போட்டு கெட்டி போட்டுருவாங்க. நல்ல பெர்மெண்ட் ஆச்சுன்னா ஃபுல் இதாயிடும். ஒரு மாதிரி கேஸ் எல்லாம் வந்து அது பெர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. ஆஹா, இவன் அவனே தாப்பா. எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. போதை அளவு வந்து டாஸ்மாகோட அதுல ரொம்ப குறைவு. உடல் நலத்துக்கு பண்ணும்போது டாஸ்மாகோட குறைவு. அது மட்டும் இல்ல, போதை அளவு போட வேண்டாம். தெலுங்கானாலாம் நீரான்னு விக்கிறாங்க. அந்த போதையோட பகுதி ரொம்ப குறைச்சு அது மாதிரி பயன்படுத்த. என்னடா கோரசா துப்புறிய? எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. ஆனா நம்முடைய வெள்ளை அறிக்கையை நம்ம சப்மிட் பண்றோம்ல, நான் 15 நாட்கள்ல பத்திரிகை நண்பர்கள் அதை ரிலீஸ் பண்றோம். ரொம்ப டீடைல் ரிப்போர்ட்டா இருக்கும். தமிழக பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் தமிழகத்துல கல்லை கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருக்கின்றோம். நம்ம வெள்ளை அறிக்கையில் அது இருக்கு. நம்ம கம்பெனியில வேலை டென்ஷன் ஒன்றும் பெருசா கிடையாது. 2 கிளையன்ஸ் தான். ஒருத்தன் சீமான், இன்னொருத்தன் அண்ணாமலை. ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனால் 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்? ஆமாம், 1ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயிலி. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். எங்கள் அண்ணன் வந்திருக்குமே, அங்கிட்டு இருக்காரா? அவங்க கிடக்குறான்டா மயிலாண்டி. இந்த பாரு, உலகத்தில் எந்த கல்லூரி வாசல்ல அது கல் கடை வச்சு பார்த்துருக்கியா? எங்களுக்காக தான் கல் கடை. எங்கள் பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது குடிச்சிட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போகிறதில்ல, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பொரோட்டா திங்கிறது, கல் குடிக்கிறது, படம் பார்க்கறது. அவர் பேசுவார் ப்ரோ, நமக்கு செட் ஆகுமா அது? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். நீ அப்படி மடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை, புலிப்பட என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ எந்த ஆட்டம் காட்டணும். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. அவரோட தகுதிக்கு என்கரேஜ் பண்ணோம் பிள்ளைங்கள. நல்லா படிங்கப்பா, இப்படி செய்யுங்கப்பா, அப்படி செய்யுங்க. கல் குடிச்சிட்டு போகிறான், தம் அடிச்சுட்டு போகிறான்னு சொன்னால்
இவர் அப்படி செய்திருந்தா மற்றவங்களாம் இப்படி செய்தான்னா, இவர் தாசியா போயிட்டாருன்னா மற்றவங்களாம் தாசியா போயிடணும்னு அர்த்தம் கிடையாது இல்லை. இவன் அரசியல்வாதின்னு சொன்னால் மக்களை திருத்தணும். இவன் இப்படிலாம் பண்ணின்னு சொன்னால் இவன் அரசியல்வாதியே கிடையாது. என் பிள்ளைகள்லாம் என்ன கேட்குறாங்க, அண்ணே கேரளாவில் போய் கல் குடிச்சிட்டு வரான், புதுச்சேரி போய் கல் குடிச்சிட்டு வரான், ஏனே இதை நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க, இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான். அவன் கிடக்குறான். ஏற்றக்கூடாது தான் ப்ரோ. கல் குடிச்சிட்டு காலேஜ் போனால் அது என்ன கதை, எப்படி குடிச்சிட்டு போயிட்டு அடுத்த என்ன பிரச்சனை பண்ணிட்டு அவங்ககிட்ட கல் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பான விஷயம். பொது மேடையில் இதை குடிக்கணும் குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முன்னுதாரணம் இருக்குது. ரொம்ப முட்டாள்தனமான வேலை. அவர்தான் RSS கைகூலி. நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாட்டுகிறேன். எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. அதாவது நம்ம ஒரு செய்கிற செயல் வந்து மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கணும். அதை அவங்களுக்கு கெடுக்கிற மாதிரி எந்த செயல் செஞ்சாலும் யார் செஞ்சாலும் தப்பு தான். இந்த செயல் வந்து தப்பானது, முறைகேடானது, மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு செயல். பனையேறி டிராமா ரெசிபி. தேவையான பொருட்கள்: குட்டையான பனை மரம் 1, கூமுட்டை சீமான் 1, அடிடாஸ் ஷார்ட்ஸ் 1, டாமி ஹில்ஃபிகர் செருப்பு 1, சாதிகள் இல்லையடி டிஷர்ட் 1, நாடார் சாதி தலைவர் 1, ஒரு முழ நீள குச்சி 10, கயிறு தேவையான அளவு, பச்சை கம்பள விரிப்பு 1, ஊரான் வீட்டு பெண்கள் 6, கைத்தட்டி கத்த ஜோம்பீஸ். இதை எந்த முறையில செஞ்சு பார்த்தாலும் ஒண்ணு கேவலமா இருக்கும், இல்ல காமெடியா இருக்கும். மாநாடு எதுக்கு? ஆன்மீகம் சொல்ற. இதுல எதுக்கு நீ கருப்பை சவப்பை ஒழிக்கணுங்கிற? இது ஆன்மீக மாநாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் கீழே இந்த அடிப்பொடிகளை வச்சுக்கிட்டு சில்லற பயல்களை வச்சுக்கிட்டு எல்லா பேரும் பாத்தீங்கன்னா வந்து கீழே போஸ்டர் எல்லாம் வந்து எவ்வளவு மோசமா ஓட்டுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த மாதிரி யூடியூப், இணையதளங்கள், பேஸ்புக் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வன்முறையும் வெறுப்பையும் தொடர்ச்சியா பரப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. பல வாகனங்கள்ல, ரயில்கள்ல பல ஆயுதங்களோட அவர்கள் வருவார்கள். ஏன்னா பெரும் பதட்டத்தை மதுரையில் ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கறதுதான். இந்த ரவுடி கும்பல், பண வசூல் பண்ற கும்பல், கிரிமினல் கும்பல் எல்லாரும் சேர்ந்ததுதான் இந்த இந்து முன்னணி பிஜேபியா இருக்கு. இவனுங்க எல்லாம் மாநாட்டுக்கு வந்தாங்கன்னா மக்களுக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கா? நம்ம நீதிபதி புகழேந்தி என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு தான் தெரியல. உண்மையிலே அவரே போட்ட உத்தரவு அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு, மத துவேஷத்தை பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா ஏன் வந்து இன்னமும் கேள்வி கேட்காம இருக்காரு? மதுரையில நகைக்கடை பஜார் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நகைக்கடை பஜார்ல ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு நகைக்கடை நடத்தக்கூடிய ஒரு அந்த நகைக்கடை ஓனர்கிட்ட மிரட்டி வந்து பணத்தை வந்து வசூல் பண்ணிருக்காங்க. உடனே அவர் வந்து அதாவது பணம் கேட்டிருக்காங்க. அவர் நான் கொடுக்குறோன்னு ஒத்துக்கிட்டாரு. பணம் பத்தாது, நீ அதிகமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாட்டிருக்கான். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? உங்களுக்கு அடுக்குமா? மக்கள்கிட்ட எக்கச்சக்கமான பணத்தை வசூல் பண்றான். இந்த ஞானசுந்தரம்ங்கிறது யாரு? கட்சியில ஒரு பொறுப்புல கூட இல்ல. அந்த இந்து மக்கள் கட்சியில ஒரு பொறுப்புல கூட இல்ல, நிர்வாகி. அந்த ஆள் போய் ஒரு 10,000 ரூபாய் ஒரு இடத்துல மிரட்டினா அப்படின்னா இந்த மாநாட்டை சொல்லி எத்தனை லட்சம் அந்த ஆள் வசூல் பண்ணிருக்க மாட்டான். இப்படி தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் எத்தனை லட்சங்களை வந்து வசூல் பண்ணிருப்பாங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. குருபத்த மாநாடுக்கு பல்வேறு இடங்கள்ல களப்பணியாற்ற நேரடியாக பார்க்க முடியுது. உங்க இயக்கத்தின் சார்பா உண்மையா சில விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அதாவது வசூல்லாம் அங்கே நடக்குது, அதில் போய் திரும்ப நடக்குது, அதில் கூட தள்ளுமுறை நடக்குதுன்னு சொன்னீங்க. என்ன நடக்குது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருங்க, வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி, நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. முக்கியமா வந்து இந்த இந்து முன்னணி கும்பல் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில வந்து பிரச்சாரங்கிற பேர்ல ஒரு பெரிய அளவுல வந்து நிதி திரட்டுறது அப்படிங்கிற பேர்ல ஒரு அடாவடியான பல வசூல் வேலைகளை வந்து செய்யறாங்க. அப்படிங்கிற போற சொல்லக்கூடாது இல்லையா, ஆதாரம் வேணும்ல. நிச்சயமா அது வந்து நீங்க சமீபத்துல தினமலர்ல வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. தினமலர்லேவா? ஆமா, தினமலர்ல. நிச்சயமா அவர்களோட பத்திரிகை இந்த கலவரத்தை தூண்டுவதற்கு ஒரு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பத்திரிகை தான் இந்த தினமலர். அந்த தினமலர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதையே ஏன்டா குடாஞ்சு கேக்குறீங்க? முக்கியமா இந்து முன்னணியினுடைய மாநில செயலாளர் குற்றாலநாதன் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அதுல என்னன்னா, இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் உள்ள ஒரு நிர்வாகி, இந்து மக்கள் கட்சியோட நிர்வாகி, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரஷர், அதாவது குவாரி உரிமையாளர்கிட்ட போய் வந்து 10,000 ரூபாய் கேட்டு நோட்டீஸ் எழுதி அவங்க கட்சி பேர்ல போட்டு எழுதி வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த இடத்துக்கு இப்ப இந்து முன்னணிக்காரர்கள் போறாங்க. போனோடனே காசு கேட்டு இருக்காங்க. காசு கேட்டோன்னு உனக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டான், அவ யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது ஒரே இவங்களுக்கு ஒரே இது ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் வாங்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு. அப்ப யாருன்னு பார்த்தா வந்து அவன் இந்து மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு வந்து ரசீது போட்டு எழுதி வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான். அப்ப அந்த ரசீதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரே சாக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை செய்தியை வந்து இணையதளத்திலே வெளியிட்டு இருக்காங்க. இந்து முன்னணி சார்பா இந்த மாநாட்டுக்கும், முருகபக்த மாநாட்டுக்கும் இந்த இந்து மக்கள் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்க வந்து மக்கள் மத்தியில தேவையில்லாம பணம் வசூல் பண்றாங்க, பணத்தை வழிப்பறி மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாவே வெளியிட்டு இருக்காங்க. என்ன பழக்கம் அது?
என்ன பழக்கம் அது? என்னடா பழக்கம் அது? வந்து என்னன்னா இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் வசந்தகுமார் வந்து அந்த நபரை வந்து குறிப்பா அந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில உள்ள ஒரு நபர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஞான சுந்தரம் பேரு, அவர் வந்து கட்சியில இருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அப்ப நான் மட்டும் இழுச்சவாடா அர்ஜுன் சம்பத் இல்ல, அர்ஜுன் சம்பத் கட்சியினுடைய தலைவர் ஒருத்தர் மாநில செயலாளர் வசந்தகுமார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து நீக்கிறதா அறிவிச்சிருக்காரு. இதுல நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, முருகபக்த மாநாட்டம் நடத்தக்கூடியது இந்து முன்னணி, ஆனா இந்த RSS பிஜேபி சங் பரிவார் அமைப்புகள் இந்த மாதிரி நூத்துக்கணக்கான அமைப்புகள் வச்சிருக்கான். நல்லோர் வட்டம்னு பேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? அப்படி பேர்ல கூட ஒரு RSS அமைப்பு வச்சிருக்கான். சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. இந்த இந்து மக்கள் கட்சி பேர்ல வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்கள்கிட்ட எக்கச்சக்கமான பணத்தை வசூல் பண்றான். இந்த ஞானசுந்தரம்ங்கிறது யாரு? கட்சியில ஒரு பொறுப்புல கூட இல்ல, அந்த இந்து மக்கள் கட்சியில ஒரு பொறுப்புல கூட இல்ல, நிர்வாகி. அந்த ஆளு போய் ஒரு 10,000 ரூபாய் ஒரு இடத்துல மிரட்டணும் அப்படின்னா இந்த மாநாட்டை சொல்லி எத்தனை லட்சம் அந்த ஆளு வசூல் பண்ணிக்க மாட்டான்? அந்த விளையாட்டுத்தலம் போகவே இல்லப்பா. இப்படி தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் எத்தனை லட்சங்களை வந்து வசூல் பண்ணிருப்பாங்க. சரி, இதெல்லாம் வந்து கேட்டு வந்து இந்து முன்னணி வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா நேர்மையான ஆள் மாதிரி எங்க மாநாட்டை சொல்லி அவங்க வசூல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறாங்கல்ல. இந்த இந்து முன்னணி மட்டும் யோகியமா என்ன? அதான் நம்ம கேட்கிறோம். மதுரையில நகைக்கடை பஜார் தெருல வந்து உங்களுக்கு தெரியும், நகைக்கடைகள் நீங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நகைக்கடை பஜார்ல ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு நகைக்கடை நடத்தக்கூடிய ஒரு அந்த நகைக்கடை ஓனர்கிட்ட மிரட்டி வந்து பணத்தை வந்து வசூல் பண்ணிருக்காங்க. உடனே அவர் வந்து அதாவது பணம் கேட்டிருக்காங்க, அவர் நான் கொடுக்குறோன்னு ஒத்துக்கிட்டாரு. பணம் பத்தாது, நீ அதிகமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிரட்டிருக்கான். மிரட்டினோடனே அவர் போய் நேரா போய் இங்க விளக்குத்தூண் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் பதிவாகி 3 பேரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. இந்து முன்னணி நிர்வாகிகள் பேர் அரசபாண்டி தலைமையில ஒரு 3 பேர். ஏர் ஓட்டுற வெளிச்சவாயனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா? அப்ப இவன் மதுரை முழுவதும் இப்படி பல இடங்களில் வந்து வசூல் வேட்டை நடத்துறதும் அராஜகமா பணத்தை புடுங்கிறது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறதா இதன் மூலமா வருது. இது தமிழ்நாடு முழுவதும் இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு வசூல் வேட்டையை நடத்தி இருக்கான் அப்படிங்கறதுதான். உண்மையில் இவர்களோட நோக்கம் வந்து நம்மளுக்கு இது பக்தியா அப்படிங்கறத நம்மளுக்கு கேள்வியா வருது. அப்ப பக்தின்றவன் வந்து என்ன செய்வான்? மக்களை வாங்க, மக்கள் கொடுக்கறத காணிக்கை கேட்டு நம்ம பக்தர்களை பார்த்திருக்கணும். பக்தர்கள் வருவாங்க, காணிக்கை கேட்பாங்க, எப்பா சோறு அரிசி வாங்கி கொடுப்பா, பருப்பு வாங்கி கொடுப்பான்னு கேட்கறத கேட்டிருப்பான். கூழ் ஊத்துறான் வாப்பா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சாதாரண பக்தர்கள் அப்படிதான் அணுகுறாங்க எல்லா ஒரு தெய்வத்தை, பக்திய. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க? ஒரு மிகப்பெரிய அளவுல 10,000 கொடு, 20,000 கொடு, 1 லட்சம் கொடுன்னு சொல்லி எவ்வளவு பேர்கிட்ட வந்து சொத்து எழுதி வாங்கினாங்கன்னு தெரியல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆக மோசமான ஒரு பித்தலாட்ட கும்பலாவும் பண வழிப்பறி வசூல் பண்ற கும்பலாவும் இவனுக்கு இருக்காங்க அப்படிங்கறதுதான். கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். இல்ல முருகபக்த மாநாடு வந்து முக்கியமா பண்பாட்டை மீட்டு வச்சிருக்காரு. நேற்று நயனானந்தன் சொன்னாங்க, தமிழிலும் அர்ச்சனை செய்வதற்கு நாங்க தீர்மானம் நிறைவேற்று சொல்லிருக்காரு. அதெல்லாம் பாசிட்டிவான மேட்டர் தானே. தமிழ்ல எப்படி இவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க சொல்லிருக்காருல்ல, தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. எங்க அங்க உள்ள ஐயர் வந்து அர்ச்சனை பாடுவாரா தமிழ்ல? யார் பாடுவா? பாடுறவங்க தானே முக்கியமானது. இன்னைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகரா இருந்தா அர்ச்சகர்கள் வந்து போய் தமிழ்ல வந்து பாடுவாங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகரா இருக்கிறவங்க போய் பாடுவாங்க. இன்னைக்கு பார்ப்பனர்களுக்கு யார் பாடுவா? அவங்க அதை ஏத்துக்கிறாங்களா முதல்ல? அப்ப இது ஒரு பொய்யான அறிக்கை தான் அப்படிங்கிறது தான். உண்மையில் வந்து இவர்களுக்கு வந்து அதை நோக்கலாம் இல்ல, இப்போதைக்கு மக்களை ஏமாத்தணும், அதுக்கு என்ன டிசைனா நாடகம் போடணும் அப்படிங்கறதான் இவங்களோட நோக்கமா இருக்கு. யாரும் பார்க்கல, உண்மையில இந்த மாநாட்டை பத்தி இது எதுக்காக நடத்துறோங்கிறத பத்தி அவங்க பல பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. எச் ராஜாவா இருக்கட்டும், அவங்களோட மாநில பொருளாளர் SR சேகர் சமீபத்தில் நக்கீரன்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்தா, கருப்பு சிவப்பை ஒழிப்பதுதான் இந்த மாநாட்டோட நோக்கம் அப்படின்னு பேசுறாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே மூலத்தை வர வச்சிருவேன். ஆனா நீ போஸ்டர் கூட உள்ள இருக்கா கேள்விப்பட்டு? ஆமா, நிச்சயமா. மதுரைக்குள்ள ஒட்டி இருக்க போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திராவிடத்தை வந்து ஒழிக்க முருகா ஓடிவா அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஓட்டுறாங்க. கூடாது, சிவன் ஏத்துக்க மாட்டானே. ஆனா புகழேந்தி அவர்கள் அரசியல் பேசக்கூடாது, பேசினா 5 ஆண்டு ஜெயில எச்சரிச்சிருக்காரு. அப்ப அதெல்லாம் மீறி தானே இவங்க பேசுறாங்க. இன்னைக்கு எச் ராஜா வந்து வெளிப்படையாவே நீதிமன்றத்தை வந்து என்ன பேசினாரு? கோர்ட்டாவது மயிராதுன்னு கேட்டாரு. அப்பயே கோர்ட் அவர் மேல நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா? தம்பி, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது காதுக்கு ரொம்ப தித்திப்பா இருக்குது கண்ணு. மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்ட தூக்கி உள்ள வைக்கணும்ல. இப்படிப்பட்ட விஷயத்தை வேற யாராவது ஒரு சாதாரண நபர் பேசியிருந்தா நேரம் என்ன செஞ்சிருப்பீங்க? அப்போ ஒரு சாதாரண நபர் பேசினா ஏன் தூக்கி உள்ள வச்சிருப்பீங்க, எல்லா வகையிலும் ரிமாண்ட் பண்ணிருப்பீங்க, எல்லாம் செஞ்சிருப்பீங்கல்ல. அப்ப எச் ராஜா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அடாவடியா பேசுறதை ஒட்டி இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா மலையை வந்து 1939 தீர்ப்புல ஸ்நாட்ச் பண்ணிட்டாங்க, அதாவது இந்துக்கள்கிட்ட இருந்து ஸ்நாட்ச் பண்ணிட்டாங்க, அபகரிச்சிட்டாங்க அப்படிங்கறத வந்து எச் ராஜா பேசுறாரு. இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய். தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. மலையை பத்தி அந்த மலையில நடந்த பிரச்சனை என்னன்னு எச் ராஜாவுக்கு தெரியாது. அதாவது சும்மா உளறி விட்டு பொய் பிரச்சாரத்தை செய்யறது இருக்குல்ல, அதை செய்யறாரு. ஏன் அப்படின்னா மலையை அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆக்கிரமிக்க போனாங்க.
அத ரெண்டு தரப்புல இருந்தும், குறிப்பா தர்கா தரப்புல இருந்தும் கோயில் தரப்புல ரெண்டு தரப்பும் போய் ஒன்னா சேர்ந்து போய் ஃபைட் பண்ணி தான் தர்காவே மீட்டு இருக்காங்க. ஆனா எச்ராஜ் என்ன சொல்றாரு, தீர்ப்புல வந்து எங்களை இந்துக்களோட மலையை வந்து அபகரிச்சிட்டாங்க இப்படின்னு பேசுறாரு. உண்மையிலேயே அன்னைக்கு ரெண்டு பேரும் ஒற்றுமையா சேர்ந்து நிக்காட்டா இந்த மலையை காப்பாற்றப்பட்டுக்குமா? இன்னைக்கு யாரும் குவாரியாவும் கல்குவாரியா மாத்தி மலையவே ஒண்ணு இல்லாம சாப்பிட்டு போயிருப்பாங்க. அப்ப அதை வந்து ஒற்றுமையா இருந்து மீட்ட ஒரு விஷயத்தை எச்ராஜா எப்படி மதவெறியை தூண்டுற மாதிரி பிளவுபடுத்தி அந்த வந்து உண்மையிலேயே வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து தொடர்ச்சியா செய்யறாங்க. ரொம்ப வாடுறானே. அப்ப இவங்களோட நோக்கம் என்னன்னா, சாதாரண இந்து மக்கள் மத்தியில இது நம்ம மலைப்பா, இந்த மலையை போய் வந்து அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்களப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை, பொய்யான கருத்தை வந்து பதிய வைக்கணும்னு மக்கள் மத்தியில தொடர்ச்சியா வந்து இதை பேசி கொண்டிருக்கிறார்கள். அதாவது வந்து தொடர்ச்சியா பொய்யை பேசி உண்மையாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ மலையில விவகாரம் இருக்குப்பா, பிரச்சனை இருக்குப்பா, நம்ம மலையை வந்து யாரோ எடுக்கிறதுக்கு ஏதோ வந்து அபகரிச்சிட்டாங்களாம்ப்பா அப்படின்னு ஒரு சாதாரண பக்தர்கள்ட்ட ஒரு மதவெறியையும் தெரியாத விஷயத்தை சொல்லி அவர்களை மதவெறி விட்ட எல்லா வகையான திட்டமிட்ட வேலையும் இந்த எச்ராஜா கும்பல் தொடர்ச்சியா செய்யுது. இதைதான் மாநாட்டுகளை இதைதான் நாங்க பேச போறோம், இந்து முன்னணி இதை தான் பேச போகுது அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறாரு வெளிப்படையாவே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. நம்ம நீதிபதி புகழேந்தி என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியல. உண்மையிலே அவரே போட்ட உத்தரவு அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு, மத துவேஷத்தை பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா ஏன் வந்து இன்னமும் கேள்வி கேட்காம இருக்காரு? சுமோட்டாவா இந்த மாதிரி பேசினா உடனே நான் நடவடிக்கை எடுக்கிறேன், மாநாட்டை நிப்பாட்டேன்னு சொல்லி வந்து களத்துல இறங்கணும்ல, ஏன் அப்படி வந்து செய்ய மாட்டாங்க? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதே மாதிரி வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் எடுத்துக்கங்க. அதாவது இவர்கள் கலவர கும்பல் அப்படின்னு திட்டமிட்ட வகையில தெளிவா தெரியுது. அதை வந்து பாத்தீங்கன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து ஏற்கனவே அரசு தரப்புல பல விதிமுறைகள் விதிச்சிருந்தாங்க. ஜி.ஆர். சுவாமிநாதன் அனுமதி கேட்கிறாங்க, இ பாஸ் எல்லாம் ரத்து பண்ணுங்க அப்படின்னு, பாஸ் எல்லாம் ரத்து பண்ணுங்க அப்படின்னு. அப்போ பாஸ் எல்லாம் ரத்து பண்றத வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் உடனே கிராண்டட். அப்ப கலவரம் நடந்தா ஜி.ஆர். சுவாமிநாதன் பொறுப்பேற்பார் அதுக்கு. அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கேஸ போட்டது இந்து முன்னணியை சேர்ந்த செந்தில்குமார்னு ஒரு ஆள் தான் போடுறாரு. நம்ம அதான் கேட்கிறோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த மதுரையும் இன்னைக்கு இவர்கள் பல வாகனங்கள்ல, ரயில்கள்ல பல ஆயுதங்களோட இவர்கள் வருவார்கள். ஏன்னா பெரும் பதட்டத்தை மதுரையில் ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கறதுதான். இந்த ஏற்கனவே பேசணும்ல, இந்த ரவுடி கும்பல், பண வசூல் பண்ற கும்பல், கிரிமினல் கும்பல் எல்லாரும் சேர்ந்ததுதான் இந்த இந்து முன்னணி பிஜேபியா இருக்கு. இவனுங்க எல்லாம் மாநாட்டுக்கு வந்தாங்கன்னா மக்களுக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கா? இல்லங்க, யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? மக்களே நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கா இந்த மாநாட்டுக்கு? நம்பிக்கை நடிப்புல யாரு கோயில்ல வச்சிருந்தாலும் போறாங்க இல்லையா? இன்னைக்கு அவங்களும் சாதாரண ஜனங்களும் திரள்றாங்களே அதுல. நிச்சயமா. நம்ம ஊர்ல இப்ப வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். ஒருத்தன் வேலோட ஒரு பொறுக்கித்தனம் பண்றவன் வந்து வேலோட வந்துட்டு நான் தான் வந்து முருகன் அப்படின்னு சொன்னா மக்கள் நம்புவாங்களா? ஏன்டா பொறுக்கி போயில மோல வேலை கீழே போட்டு ஓடுறா போலீசாமியாருன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படிப்பட்ட நிலைமை தான் இவங்களை பார்த்தா வந்து மக்களுக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. ஏன்னா இவங்க எல்லாம் கலவரம் பண்றது, கிரிமினல் தனம் பண்ற எல்லா வகையான வேலையும் செய்யக்கூடிய ஒரு கிரிமினல் கும்பல், பணத்தை மக்களிடம் மோசடியா வசூல் பண்ற கும்பல். இவங்க தான் வந்து மாநாடு நடத்துறாங்க. சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. சமீபத்துல கூட மதுரைக்கு அமித்ஷா வந்தாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பயங்கரமா வந்து விளம்பரம் பண்ணாங்க. வந்து மதுரையில வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டி கொடுத்துட்டு போனாரு அமித்ஷா. அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் கொண்ட ஒரு கமிட்டி வந்து அமித்ஷா வரவேற்கிறதுக்கு இருந்துச்சு. அந்த கமிட்டியில ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து மிளகாய் பொடி வெங்கடேசன் அவர் பேரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காரு. செம்மர கடத்தல்ல வந்து ஒரு பெரிய முக்கியமான மாஃபியா. கட்சிக்குள்ள வர்றாரு, 50 லட்சம் கொடுத்துட்டு கட்சிக்கு வர்றாரு. கட்சிக்கு வந்தோடனே மாநில செயலாளர் ஆனோடனே பாத்தீங்கன்னா அமித்ஷாவோட வரவேற்பு குழுல இடம்பெறாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷாவோட போட்டோ எடுத்து போட்டு ஆந்திரா போலீஸுக்கு டாக் பண்றாரு, தமிழ்நாடு போலீஸ்க்கு டாக் பண்றாரு, கேரளா போலீஸ்க்கு டாக் பண்றாரு. எல்லாத்துட்டையும் இப்படி வந்து காமிச்சு என்ன செய்யறாரு அப்படின்னா, நான் வந்து அமித்ஷாவோட நெருக்கமான ஆளு, இது என்னை பார்த்து நீங்க எல்லாம் பயப்படணும், என்னை வந்து எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட அந்த ஆள் மேல வந்து ஆந்திரால 50 கேஸ் இருக்கு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வழக்கு கொலை முயற்சி, கடத்தல் வழக்கு, எல்லா வழக்கு இருக்கு. சென்னையில மட்டுமே, ஆவடியில மட்டுமே 10 கேஸ் இருக்குன்றாங்க. இந்த மாதிரி ஒரு 60 வழக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய கிரிமினலை நேரடியா கட்சியில சேர்க்கிறாங்க. உடனே மாநில செயலாளர் போஸ்ட், உடனே அமித்ஷா வரவேற்பு குழு தலைவர். அப்ப இந்த மாதிரி கிரிமினல்களும் கலவரக்காரர்களும் எல்லாம் சேர்ந்த ஒரு கட்சியா தான் இந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்திருக்குது. இவர்கள் தான் சேர்ந்து இந்த மாநாடு நடத்துறது அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அப்ப இந்த பக்தர்கள் தான் புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே வந்து ஒரு கலவரம் பண்றவன், பிராடுத்தனம் பண்றவன், பொறுக்கித்தனம் பண்றவன் இவெல்லாம் வேலை எடுத்துட்டு கையில வேலை எடுத்துட்டு வரலாம். நம்ம இதை ஏத்துப்போமா மாட்டோமா? ஒழுங்கா வேலை கூட போட்டு முருகன் அவமானப்படுத்தாம ஓடி போயிடறா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி வந்து மக்கள் களத்துல இறங்கணும் அப்படிங்கறதான் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு கலவரத்தை நடத்துவார்கள். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்ப நீங்க போய் புகார் கொடுத்தீங்க இல்லையா, கமிஷனர் என்ன உத்தரவாதம் கொடுத்தாரு? நிச்சயமா அது வந்து கமிஷனர் ஆபீஸ்ல வந்து நம்ம புகார் கொடுத்தது
எச் ராஜா வந்து மலையை வந்து ஸ்நாக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினதா இருக்கட்டும். அதே மாதிரி பிஜேபியினுடைய ஒரு நபர் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட பாடல், அதாவது வந்து பிரியாணி உனக்கு போட்டானே பிரியாணி உனக்கு அடிச்சானே அப்படின்னு ஒரு பாடல், அது வந்து இஸ்லாமியர்கள் நேரடியா தாக்குற விதமாகவும் இஸ்லாமியர்களை மக்கள் மத்தியில இருந்து பிரிக்கிற விதமாகவும் ஒரு பாடல். அந்த பாடலை எதிர்த்து ஏற்கனவே மக்கள் அதிகார கழகம் சார்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். அந்த பாடலை நீக்கினாங்க. அதே பாடலை மீண்டும் வந்து கீழே பல இடங்கள்ல பேஸ்புக்ல போட்டு பரப்புறாங்க பிஜேபிக்காரங்க. அப்ப இவரோட நோக்கம் என்ன? வெளியில வந்து பாத்தீங்கன்னா நாடகம் போடுறாங்க, என்னன்னா இது ஆன்மீக மாநாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் கீழே இந்த அடிப்பொடிகளை வச்சுக்கிட்டு சில்லற பயல்களை வச்சுக்கிட்டு எல்லா பேரும் பாத்தீங்கன்னா வந்து கீழே போஸ்டர் எல்லாம் வந்து எவ்வளவு மோசமா விட்டுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த மாதிரி யூடியூப், இணையதளங்கள், பேஸ்புக் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வன்முறையும் வெறுப்பையும் தொடர்ச்சியா பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுல முழுக்க முழுக்க ஆன்மீகம் மட்டுமல்ல, மற்ற மதங்களை தாக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான நிகழ்வு, பிளவுபடுத்தக்கூடிய நிகழ்வு நடந்திருக்குன்ற விமர்சனங்கள் வருது இல்ல? இல்ல, நிச்சயமாக பிளவுபடுத்தக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே இல்ல. ஐயோ கிழட்டு சிறுக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற? தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவன், மரியாதை ஓடி இல்லங்க. இப்ப அண்ணாமலை நேத்து பேசுறாரு, கடந்த 10 ஆண்டுகள கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தொகை 35% கூடி இருக்கு. 2055 இதே நேர்கோட்டுல போச்சுன்னா இஸ்லாமிய மக்கள் தொகை நம்மளை விட அதிகமாயிரும் அப்படின்னு. முருக பக்தருக்கும் முஸ்லிம்கள் மக்கள் தொகைக்கு என்ன சம்பந்தம்? இந்த பாரு, நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த முக்கிய தலைவர்களுள் ஒருவர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள். வணக்கம் பிரதர். முருக பக்தர்கள் மாநாடு நிறைவு செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாநாடு? முருக பக்தர் மாநாடு நீங்க சொன்ன மாதிரி நிறைவு செய்து விட்டு வந்து மட்டும் நிறைவாக வந்திருக்கிறோம். அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் எங்களை தாக்குபவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். ரெட்டே வரல சொல்ல வேண்டியது. ஏன்னா தொடர்ந்து ஒரு 67 நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாலேயிலிருந்து இந்து மதம் என்று வந்தால் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து அதுக்கு முன்னாலேயும் சரி, இந்து மதம் என்பது தொடர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? இதுல நாம எந்த வேறுபாடு மற்ற மதங்களோடு நாம் பார்ப்பதில்லை. ஆனால் நம்மை அவர்கள் பார்ப்பது வேறுபாடாக இருக்கிறது, முதலமைச்சர் உட்பட. என் துணிமணியில கைய வச்ச உன்னைய காலை பிடிச்சு தரையில அடிச்சு உன்னைய நொறுக்கல. உதாரணத்திற்கு ஒரு கூட்டணி கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாருக்கும் முன்னாலேயும் மத நம்பிக்கையான திருநீரை அளிக்க முடிகிறது. பிஜேபி காரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அரசுக்காரங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. வண்டியார போற நேரத்தில் ஒரு தம்பதியில இருந்து செல்ஃபி எடுத்தாங்க. ஒரு செல்ஃபி எடுக்கும்போது அது ஒரு எப்பவுமே நம்ம வச்சா ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. வீட்டுல கூட எங்க அம்மா வைப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் தொடச்சிடுவேன். ஆனா இந்த உணர்வுகளை நான் எங்கேயும் காயப்படுத்தினது இல்ல. என்ன சண்டை போடாம போறீங்க? பீத்தே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. ஒரு துணை முதலமைச்சர் ஒரு சனாதன எதிர்ப்பு மாநாடுக்கு சென்று சனாதனத்தை கொசு போல் ஒழிப்போம் என்று சொல்ல முடிகிறது. சனாதன மதம் வேறு, இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற இந்து மதம் என்பது வேறு. இந்து என்கிற சொல்லுக்குள்ளும் இந்து மதம் என்கிற போர்வைக்குள்ளும் தங்களை பாதுகாப்பாக ஒழித்துக் கொள்கிறார்கள், ஒளிந்து கொள்கிறார்கள். நாம் இந்துத்துவத்தை தான் விமர்சிக்கிறோம், ஆனால் அவர்கள் பார்த்தீர்களா இந்துக்களையே விமர்சிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஒரே ஒரு கூட இடத்துக்குள்ள போக முடியல, கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள போக முடியல. ஏன் போக முடியலன்னா முன்னாடியே பாடி கார்ட்ஸ் மாதிரி நின்று ஆரியர்கள் பார்ப்பனர்கள் நிறுத்திடுறாங்க. எல்லாரும் சேர்ந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னால் என் சாமி கோவிலுக்கு கல்லு சந்தது நானே, மண்ணு சுமந்தது நானே, காசு கொடுத்ததே நானே, சித்தாள் வேலை பார்த்தது நானே, கொத்தனார் வேலை பார்த்தது நானே. எங்க ஊர் சாமியான கோவிலுக்குள்ள போனப்ப நீ எல்லாம் தொடக்கூடாத ஜாதி, பார்க்க கூடாத ஜாதி, பேசக்கூடாத ஜாதி, மூச்சு விடக்கூடாத ஜாதி, கோவிலுக்குள்ள வரக்கூடாத ஜாதின்னு வெளியே நிப்பாட்டினப்ப கோவிலுக்குள் விடாதது ஆரியம், எங்களை படிக்க விடாமல் செய்தது ஆரியம், பள்ளிக்கூடத்துக்குள்ள விடாதது ஆரியம், பொம்பளை எல்லாம் படிச்சு என்ன கிழிக்க போறேன்னு கேட்டது ஆரியம், பெண்களுக்கு சொத்துரிமை தராதது ஆரியம், எங்களை எல்லாம் கீழ்நிலை மக்களாக மாற்றியது ஆரியம். இன்னைக்கு அண்ணன் சேகர் பாபு 117 முருக கோயில்களுக்கு நாங்கள் குடமுழுக்கு நடத்திவிட்டோம் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் தமிழக முதலமைச்சர் ஏதாவது ஒரு குடமுழுக்கில் கலந்து கொண்டாரா? இல்லை. அது அவங்களுடைய விருப்பம். நாங்கள் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் எதிரிகளை தவிர ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல. ஏராளமான கோவிலுடைய போராட்டங்கள் நடத்தி வெகு மக்களோட வழிபாட்டு உரிமையை வாங்கி கொடுத்தது நம்முடைய திராவிட இயக்கம். தலைவர் கலைஞருடைய பராசக்தி டயலாக் தான் அவங்களுக்கு பதில். கோவில் கூடாது என்பதில்ல, கோவில்கள் கொடியவர்கள் கூடாரம் ஆகிவிடக் கூடாது, பாஜகவினர் போல போலியாக இருக்கக்கூடாது.
அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். அதே இது மற்ற மத விழாக்களில் கூப்பிட்டால் செல்கிறார்கள். ரம்ஜான் விழா உட்பட, கிறிஸ்துமஸ் உட்பட. அது அவங்களுடைய விருப்பம். ஆக சகோதரி கனிமொழி என்ன சொன்னார்கள்? திருப்பதி கோயில் அவர்கள் உண்டியலை பாதுகாக்க முடியாத பெருமாள் மக்களை எப்படி அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். நீ முருகனை காப்பாற்றினால் முருகன் உன்னை காப்பாற்றுவார். ஐயோ, முருகனை நம்ம காப்பாற்ற கூடாது. இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் ஆத்திகங்க. அந்த கடவுளையே நம்பாம அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா, அதுதானுங்க நாத்திகம். மேட்டர் ஓவர் சாப்டர் ஓவரா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தொடர்ந்து 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 அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவநம்பிக்கையை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு தொடர் தாக்குதலில் இந்த மதம் பாதிக்கப்படுகிறது. ஐய, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம். இந்துக்களின் உணர்வு இடரப்படுகிறது. அந்த இடர்பாடுகளை களைவதற்காகத்தான் ஒரு முருகன் மாநாடு என்று எங்களது பலத்தை நாங்கள் காண்பித்திருக்கிறோம். அது பார்த்தாலே தெரியுது சார். எங்களது பலத்தை என்றால் நாங்கள் அல்ல, கட்சி ரீதியாக அல்ல, முருகனை கும்பிடுபவர்கள் அனைவரும் காண்பித்திருக்கிறோம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆனா இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுல முழுக்க முழுக்க ஆன்மீகம் மட்டுமல்ல, மற்ற மதங்களை தாக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான நிகழ்வு, பிளவுபடுத்தக்கூடிய நிகழ்வும் நடந்திருக்குன்ற விமர்சனங்கள் வருது இல்ல? இல்ல, நிச்சயமாக பிளவுபடுத்தக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே இல்ல. ஐயோ, கிழட்டு சிறுக்கி இவ உறுத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற? தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவன். மரியாதை ஓடி இல்லங்க. இப்ப அண்ணாமலை நேத்து பேசுறாரு, கடந்த 10 ஆண்டுகள கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தொகை 35% கூடி இருக்கு. 2055 இதே நேர்கோட்டுல போச்சுன்னா இஸ்லாமிய மக்கள் தொகை நம்மளை விட அதிகமாயிரும் அப்படின்னு. முருக பக்தருக்கும் முஸ்லிம்கள் மக்கள் தொகைக்கு என்ன சம்பந்தம்? யதார்த்தமான உண்மைகள் எடுத்து சொல்லப்பட்டது. அவங்க ப்ராபப்ளி மரியாதைக்குரிய பவன் கல்யாணோட பேச்சு அவங்க சொல்லலாம். பவன் கல்யாண் ஏறக்குறைய 13 வருடங்கள் தமிழகத்திலேயே வாழ்ந்து இங்கே படித்தவர். அதனால் அவர் என்ன சொன்னார், அப்போ என்னோட நெத்தியில நான் திருநீர் வச்சுட்டு போவேன், அப்பவே நான் அதற்கான சில விமர்சனங்களை தாங்கி கொண்டேன், அது இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது அப்படின்னு சொன்னார். அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. வேறு நாட்டிலிருந்து வருகின்ற ஒரு மதத்திற்கு கொடுக்கின்ற மரியாதை என் நாட்டிலே உள்ள மதத்திற்கு கொடுக்க மறுக்கிறார்கள். அவர் நேரடியாக அரேபிய நாடுன்னு சொல்றாரு. இப்போ உங்க கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை 2025 எவ்வளோ இஸ்லாமிய மக்கள் தொகை இருக்கு, 2055 எவ்வளோ வரும், ஸோ நம்மெல்லாம் விழிப்போட இருக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் வந்து வேற மதத்துக்கு போனவங்கள திரும்ப கொண்டு வரணும், யாரையும் மதம் மாற்ற விடக்கூடாது, அப்ப இந்துக்களை சீண்டாதீங்க. இப்போ முழுக்க முழுக்க முருகனுடைய புகழ், முருகனுடைய துதி, முருகனுடைய கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறத கடந்து மற்ற மதத்தவர் வெளிப்படையா இஸ்லாமியர்களை தாக்கக்கூடிய இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அவங்க சுட்டி காட்டுறாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அதாவது இந்து மதம் ஏன் தாக்கப்படுகிறது என்றால், இஸ்லாமியர்கள் அவர்களாக இஸ்லாமியர்கள் எந்த விதத்தில் இந்துக்களை தாக்குவது கிடையாது. அவர்களுக்கு வாக்கு வங்கிகளாக அவர்களை பயன்படுத்துபவர்கள் இவர்களை அவர்கள் ஒரு வேற்றுமையோடு பார்க்க வைப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். சந்தோஷம். நாங்களே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தணும், எங்களை பார்த்து தான் அவங்க நடத்துறாங்க அப்படிங்கிறாங்களே. அப்ப இவங்க யாரை பார்த்து நடத்துனாங்க? நான் கேட்கிறேன், முத்தமிழ் மாநாடு 5 முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்திருக்கிறது. எத்தனை முறை முத்தமிழ் மாநாடு நடத்தி இருக்கிறார்கள்? முருகையாவது நடத்துறாங்க. இல்ல, இப்ப நடத்துறது கிட்ட கட்டாயம் ஏன் வருகிறது? இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். இப்பொழுதும் ஏன் எங்களது விழாக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லவில்லை என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக கேள்வி கேட்க ஆரம்பித்தவுடன் இப்பொழுது அவர்கள் நாங்களும் முருக பக்தர்கள் தான், அவர்கள் ஓட்டுக்காக நடத்துகிறார்கள், நாங்கள் உணர்வுக்காக நடத்துகிறோம். இதுலதான் வித்தியாசம். ஓ, அப்படியா விஷயம்? முருகன் இந்துவும் அல்ல, முருகன் கடவுளும் அல்ல அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் மெய்யியல் கோட்பாளர்கள் தொடர்ச்சியா இந்த இதை பத்தின பண்பாட்டு விழுமியங்களை தொடர்ச்சியா பயணிக்கிற எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. தோப்பாயோட்டம் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த கருத்து தான் பெரும்பாலும் இருக்கிற பட்சத்துல நீங்க முருக பக்தர்கள் மாநாடுன்னு பேரை மட்டும் போட்டுக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க
கிறிஸ்டியன்ஸ் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு வந்துருவாங்க அப்படின்னு பேசுறது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களை இந்துக்களா கன்வெர்ட் பண்ணி இந்துக்களெல்லாம் ஒன்னா ஓட்டு போடுங்கன்றதுக்கான ஒரு முயற்சி. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ஏன்னா நாம இந்துக்களை தொடர்ந்து உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். முருகனை தமிழ் கடவுள்னு நாம சொல்லிடுவோம் முதல்ல அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு எடுத்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினாங்க. நாங்கள் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் எதிரிகளை தவிர ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல. எதுவரை முத்தமிழ் மாநாடு முருகன் மாநாட்டுல காணொலியில தான் கலந்து கொள்ளணுமா? நேரடியா போய் முதலமைச்சர் கலந்து கொள்ள முடியாதா? ஆக தொடர்ந்து அவர்கள் இந்த வேற்றுமையை உதாசீனத்தை இந்து மக்கள் மீது வைத்துக்கொண்டே வருகிறார்கள். அதற்கு ஒரு பதில் வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்தாக இருக்குது. அதன் வெளிப்பாடு தான் முருகன் தமிழ் மாநாடு. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அப்ப அதே இந்து மக்கள் வாக்களிச்சுதான் தொடர்ச்சியா திமுக வெற்றி பெற்று வருது. போன நாடாளுமன்ற தேர்தலையும் அதற்கு முன்பான சட்டமன்ற தேர்தலையும் வெற்றிகளை பெறாங்கல்ல. அப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்து மதத்தை நிந்திக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து இந்து மக்கள் கிட்டேயே போய் சேரலையா? எப்படி அவர்கள் தொடர்ந்து திமுகவுக்கு வாக்களிக்க? ஒரு 85% மக்களுக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு உணர்வு இருக்கிறது, ஒரு வழிபாடு முறை இருக்கிறது. இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு உதாசீனப்படுத்தி கொண்டே வந்தால் இனிமேலாவது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கலாம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. உதாரணத்திற்கு மொழிப்போர் என்று எப்பொழுது வந்தது? மொழி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது, அதனால் மொழிப்போர் கொண்டு வர வேண்டும் என்று வந்தது. இப்பொழுது கலாச்சார போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ஏன்னா கலாச்சாரம் தொடர்ந்து தாக்கப்படுகிறது. ஆக ஒரு கலாச்சார போருக்கு தயாராகிறோம் என்று கூட சொல்லலாம். திரு சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர் போன முறை வேல் யாத்திரை நடத்தியே பாஜகவுக்கு 4 சீட்டு தான் கிடைச்சது. இந்த முறை வெறும் மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதனால பூஜ்யம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. முதலமைச்சர் பூஜ்யத்தை தான் பாஜகவிற்கு பரிசளிப்பார்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடுங்க. நீங்க ஏமாற்றி கொண்டே இருக்கலாம், எல்லாரும் ஏமாந்து கொண்டே இருப்பார்கள் என்பது அல்ல. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களை போன்றவர்கள். நாங்க எந்த தப்பு செய்யலையே. எப்ப பார்த்தாலும் சங்கி, உங்களால ஒண்ணு செய்ய முடியாது, உங்களால ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது, வெற்றி பெற முடியாது. நான் கேட்கிறேன், எப்பொழுதும் கால சூழ்நிலை அப்படியே இருக்காது. பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் 80களில் 2 இடங்களில் இருந்தது. அப்ப காங்கிரஸை எதிர்த்து ஒரு எதிர்க்கட்சி வரவே முடியாது என்ற ஒரு சூழலும் இருந்தது. ஆனால் இன்று ஒரு மாறுபட்ட சூழல் வந்திருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் நான் தெளிவாக சொல்வது என்னவென்றால், பாஜக மற்ற மாநிலங்களில் வெறும் மதத்தை மட்டுமே முன்னெடுக்கவில்லை. அதை அப்படி சொல்கிறார்களே தவிர எல்லா இடங்களிலும் வளர்ச்சியை தான் முன்னெடுக்கிறார்கள். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மிகவும் பண்பட்ட மண், இது பெரியார் மண். அதனால என்னதான் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி மேற்கொண்டாலும் இங்க மக்கள் நல திட்டங்களை நாங்க கொண்டு வர்றோம். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி ஒதுக்குறாரு, நல்லது செய்யறாரு, அடிக்கடி வர்றாரு, தமிழை பெருமையா பேசுறாரு, திருக்குறளை முன்னிறுத்துகிறார் அப்படின்னு சொன்னா கூட இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பகுத்தாய்ந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்துவாங்க. அந்த விதத்துல எந்த காலத்திலும் பாஜகவுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய கருத்தை. ஆனா என்ன வேதனை என்றால், ஆன்மீகத்தை நம்பாதவர்கள் தமிழை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் 40,000 கோயில்களுக்கு மேல் உள்ள மாநிலம். அப்படிப்பட்ட கோயில்கள், அதனை நீங்க அதிக அளவுல முன்னிறுத்தியும் மக்கள் அதைத்தான் நான் இல்ல நிக்கலன்னு இல்ல, இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் உண்மைத்தன்மையை நாங்கள் எடுத்து சொல்ல வருகிறோம். கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. என்ன அது ஒரு ஆளா இருந்தா ஓப்பனா தெரிய எதிர்த்து போராடலாம். அது ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கற்பனை, அவ்வளவுதான். அதனால இங்க அத முதல்ல எடுத்தோம்னா தான் முடியும். இப்ப அதை வச்சுத்தானே எல்லா வித்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த வித்தையை தமிழ்நாட்டுக்குள்ள காட்ட முடியாது. நாங்க எல்லாம் பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கு. உடுமலைப்பேட்டையில எல்லாம் எங்க மச்சான் தான் அங்க எல்லாம் கோயில் தர்மகர்த்தா வேணுவோம். அங்க இந்த பொங்கல் கங்கல் வடகடையெல்லாம் சூப்பரா இருக்கும். எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே சாதி மறுப்பே தமிழ் தேசியம் பேசிட்டு வந்துடும். அதனால தயவு செய்து நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்ககிட்ட நீங்க ஏமாத்துறாதீங்க. அதுதான் பிரச்சனை. உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆஹா நம்ம ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை எல்லாம் ஏமாத்திட்டோம்
ஐயா சாமி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காளு, அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. நீ அவரு பேர்ல எங்களுக்கு ஆப்பு வைக்கிறான்னு பாக்குற, அவரு உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.